ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தின் அளவை அதிகரிக்க செய்ய என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம், அதாவது வெஜிடபிள் சாப்பிட்லான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு 5 வெஜிடபிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ரத்தத்தின் சிவப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுவோம்ல, அதை நம்ம உடம்புல இருந்து குறையிறனால நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்படுது. ரத்த சோகைனா அனிமியான்னு சொல்லுவாங்க எல்லாரும். அது நம்மளுக்கு ஏற்படுது. இது சில குறைபாடுகளால், அதாவது எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா, அயன் டெஃபிஷியன்சி, நம்மளுடைய உடம்புல இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் 12 இதெல்லாம் நம்ம உடம்புல குறைஞ்சிட்டு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இல்லாமல் போயிடும். அதனால் குரோனிக் அனிமியா அப்படிங்கிற ஒரு அனிமியாவும் நம்ம உடம்புல ஏற்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் என்ன அப்படின்னா, வெஜிடபிள் தட் யுவர் இன்க்ரீஸ் ஹீமோகுளோபின் லெவல். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வெஜிடபிள். அதாவது அதில் இரும்பு சத்து, அயன், விட்டமின் B12, ஃபோலேட்னு நிறையா சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த பீட்ரூட்டை சாப்பிட்றனால ரத்த சோகை இருப்பவர்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வாரத்தில் 2 நாள் பொரியல் வச்சோ இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் எடுத்தோ சாப்பிட்லாம். இது கூட முக்கியமாக லெமன் பிழிஞ்சு விட்டு அதை நம்ம மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால அந்த இரும்பு சத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகரிக்க செய்ய பீட்ரூட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ரூட் ஆம்லா, அதாவது நெல்லிக்காய். வாங்க, நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காய். இதில் நம்மளுக்கு எல்லா காய்கறியை விட ரொம்ப ரத்தத்தின் அணுக்கள் அதிகரிக்க செய்யக்கூடிய சக்தி இருக்குது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். மனிதனுக்கு சராசரி நம்மளுடைய ஒரு நாளைக்கு சராசரி விட்டமின் சி 50 மில்லிகிராம் தேவைப்படும். ரத்த சோகை இருக்கிறவங்களாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறனால ரொம்ப ரொம்ப சீக்கிரம் க்யூர் ஆயிடுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இதை ஜூஸாவோ அல்லது தேனில் போட்டு வச்சு அடுத்த நாள் மறுநாள் காலையிலே குடிக்கலாம். ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப சீராக செயல்படும். நம்ம உடம்புக்கு போகிற ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நெல்லிக்காவை சாப்பிட பிடிக்காதவங்க இதை ஜாம் போட்டோ இல்லைன்னா ஊறுகாய் போட்டோ நம்ம சாப்பிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம கீரைகள், அதாவது ஸ்பைனஸ்ன்னு சொல்கிற கீரைகள். இந்த கீரைகள் ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப தேவையானது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. விட்டமின் A, B, C, B12, கால்சியம், அது போன்ற நிறைய இரும்பு சத்து அப்படின்னு நிறைய சத்து இந்த கீரை. 100 கிராம் சிறுகீரையில் 27 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி நம்ம அரைக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரையில் 39 மில்லிகிராம் நம்மளுக்கு இரும்பு சத்து இருக்குது. எல்லா கீரையும், அதாவது அரைக்கீரை, வெள்ளரைக்கீரை, வல்லாரைக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, நிறைய கீரை இருக்குது. எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எதையுமே ஒதுக்காமல் கீரைகளை நல்லா சாப்பிடணும். நீங்கள் இந்த கீரையை வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். உங்களுக்கு கீரையை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா பொரியல் செய்தோ, கர்ப்பிணி பெண்கள் சூப்பு செய்தோ அப்படிலாம் மதியம் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கும் ரத்தத்தின் அளவு அதிகரிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதுலேயும் அதிகமான 20 அமினோ அமிலங்களில் 18 அமினோ அமிலங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஜூஸாவோ அல்லது கீரையாவோ சூப் செஞ்சோ சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் ரத்த விருத்திக்கு ரொம்ப உதவக்கூடியது. ஸோ நீங்கள் இந்த கீரைகளை மறக்காமல் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது நம்மளுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தின் அளவை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன வெஜிடபிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழைத்தண்டு, அதாவது பனானா ஸ்ட்ரீம். இது ரொம்ப 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 நல்லது. இதில் விட்டமின் B6, இரும்பு சத்துலாம் அந்த வாழைத்தண்டில் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம பிளட்டோட ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ண உதவுது. இதை நம்ம கூட்டாவோ பொரியலாவோ வச்சு நம்ம சாப்பிட்லாம். பகலில் சாப்பிடுங்க, இரவு வேண்டாம். ஓகேவா? இது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் வேறு. அதனால் நீங்கள் இரவு எடுத்துக்கிடாமல் பொரியல் வைத்து மதியம் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்லாம். இதுவும் ரத்தத்தின் அளவு அதிகரிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழைத்தண்டை சமைச்சு சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தில் ஏற்படுற கற்கள் எல்லாத்தையும் இது ஈஸியாக போக்கிடும். ஈஸியாக நம்மளுக்கு சிறுநீரகம் வர ஹெல்ப் பண்ணும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெஜிடபிள் என்னென்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ. இது நம்ம வந்து வீட்டில் யூஸ்வலாக கிடைக்கிறது. இதில் வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப இரத்த சோகை உள்ளவர்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வேக வைத்து சாப்பிட்லாம். நம்ம வந்து இந்த சிப்ஸு போட்டோ அப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்றதோட வேக வைத்து அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்குல வந்து கலோரிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இதை அவிச்சு சாப்பிட்றதுனால அதில் உள்ள தொழில் எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அவிச்சு அப்படியே சாப்பிட்லாம். விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற எல்லா சத்துக்களும் இதில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே இது சர்க்கரை கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அதுவும் வந்து நம்மளுடைய ரத்தத்தின் அளவு அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் நம்மளுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, ஸோ சர்க்கரை கிழங்கு சாப்பிடலாமான்னு. அப்படிலாம் ஒன்றுமே பிரச்சனை வராது. சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த சர்க்கரை கிழங்கு. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் யூஸ்வலாக இதையும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெஜிடபிளை நீங்கள் கண்டினியூஸாக வாரத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுடைய ஹீமோக்ளோபினில் வந்து இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.